பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலைப்பொழுதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாகும். இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ளப் போகிற சத்தியம் என்னவென்றால், நாம் தேவனுடைய பிள்ளைகள். நாம் இயேசு கிறிஸ்து எப்படி தகப்பனிடத்தில் வாழ்கிறாரோ அதே உரிமைகளை பெற்று வாழ இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதையே தந்தையும் விரும்புகிறார், அதையே பரிசுத்த ஆவியானவரும் விரும்புகிறார். அவர் உண்மை உள்ள தேவன், அவர் நம்பத்தக்க தேவன். இதை அறிந்து கொள்ள இந்த நாளிலே விசுவாசிகளுடைய அதிகாரம் என்ன, தேவன் நமக்காய் சிலுவையிலே என்ன செய்து முடித்தார், நாம் யாராய் இருக்கிறோம், நாம் வேண்டுதல் செய்யக்கூடிய கிறிஸ்துவர்களாய் இருக்கிறோமா, அல்லது உரிமையோடு அப்பாவினிடத்தில் உரிமைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோமா, வேண்டுதல் வைத்திருக்கிறேன் கர்த்தர் செய்வார் என நம்புகிறேன் என்று சொல்லக்கூடியவர்களா, அல்லது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளையிட்டு அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான விழுமியங்களை உள்ளெடுத்து தகப்பனுடைய சொந்த பிள்ளைகளாய் இந்த பூமியில் அவருடைய வார்த்தையை கொண்டு அதிகாரம் செலுத்தி காரியங்களை நடப்பிக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை இந்த நாளில் சிந்திப்போம். உண்மையான விசுவாசிகளுடைய அதிகாரம் என்ன, என்ன அதிகாரத்தை தேவன் சிலுவையில் நமக்காய் மீட்டெடுத்து கொடுத்தார் என்பதை குறித்து இந்த நாளில் நாம் அறிந்து கொள்வோம். அதை நாம் அறிந்து கொள்ள 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை தியானிப்போம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்துனா அவருடைய சாயலால் அவருடைய ரூபத்தால் படைக்கப்பட்டவர்கள் நாம், அவருடைய குணாதிசயங்களை முழுமையை பெற்றுக்கொண்ட நாம் அவருடைய பிள்ளைகளாய் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதே உண்மை. எனவே பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். விசுவாசம் அல்லாதவர்களையும் பிசாசையும் நாம் ஜெயித்தோம், ஜெயிக்க போகிறோம் அல்ல, ஜெயித்தோம். ஏற்கனவே செய்து முடித்தாயிற்று, அதை கிறிஸ்து நமக்காய் ஏற்கனவே செய்து முடித்தார். அந்த உரிமையை நாம் கொண்டாடுகிறோம். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய உலக சூழ்நிலைகள் எல்லாமே தலைகீழாக தோன்றினாலும் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஏற்கனவே நாம் பேசியிருக்கிறோம். பிசாசினிடத்தில் இருக்கிறது படைக்கப்பட்ட வல்லமை, நம்மிடத்தில் இருக்கிறதோ படைப்பின் வல்லமை. தேவன் படைப்பின் வல்லமையை ஆதாமிடத்தில் கொடுத்தார், பண்படுத்தி ஆண்டு கொள்ளும்படியாக, நலமாய் வளமாய் வாழும்படியாக தேவன் அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்தார். இதை நாம் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை தியானிப்போம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவராய் தேவன் இருக்கிறார். அதை இன்னும் நாம் அறிந்து கொள்ள மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இன்னும் அதிகமாய் உணர்ந்து கொள்ள லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். அப்போ தேவன் நாம் வெறும் விசுவாசியாக மாத்திரம் வாழ விரும்பவில்லை. நாம் அவரை போலவே அவருடைய அதிகாரங்களை கொண்டு பிசாசை கால்களுக்கு கீழாய் நசுக்கி கிறிஸ்து எப்படி ஜெயித்தாரோ சிலுவையிலே, அவர் ஜெயித்த அந்த விடுதலை, அந்த சமாதானம், அந்த சந்தோஷம் யாவையும் நாம் பெற்றுக்கொள்ளவும், அவரை போலவே அவர் எப்படி தகப்பனிடத்தில் உள்ள எல்லா அன்பையும் முழுமையை பெற்றுக்கொண்டாரோ அதை போலவே நாமும் தகப்பனுடைய அன்பை நேரடியாய் பெற்றுக்கொள்ள விரும்புகிறவராய் இருக்கிறார். எனவேதான் நாம் அவரோடு கூட சிங்காசனத்தில் அமர விரும்புகிறார், அவரோடு கூட சிங்காசனத்தில் அமர விரும்புகிறார். எனவே நாம் அவருடைய சொந்த பிள்ளைகள். நாம் அவரை விசுவசிக்கிறபடியினால் விசுவாசினுடைய அதிகாரம் என்ன என்பதையும் பிள்ளைகளுடைய அதிகாரம் என்ன என்பதையும் அறிந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய இரத்தத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தைகளை கொண்டு சுகத்தை கட்டவிழ்க்க வேண்டும், ஜெயத்தை கட்டவிழ்க்க வேண்டும். போராடுகிற மனிதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவித்து அவர்களுடைய வாழ்க்கையில் பிசாசுடைய தந்திரங்கள், கட்டுகள், சூழ்ச்சிகள் எல்லாவற்றையும் முறியடிக்க நமக்கு வல்லமை உண்டு. அதான் ஆண்டவர் சொல்றார். எனவே நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம், அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு தகப்பனுடைய உண்மை உள்ள பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். அதற்கான தகுதியை தேவன் நமக்கு கொடுத்தார். இதை உணர்ந்தவர்களாய் நாம் இனி ஜெபிக்கும் பொழுது அதிகாரமுள்ள ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும், உரிமை உள்ள ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். அவர் நமக்கு கொடுத்துள்ள அவருடைய அதிகாரத்தை கொண்டு பிசாசை விரட்ட வேண்டும், நோய்களை விரட்ட வேண்டும், சுகவீனர்களை சுகப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் யார் சென்றாலும் அவர்களுக்கு அவர் வாண்டடா சுகத்தை கொடுக்கிறார். 100க்கு அதிபதி சொல்றான், என்னுடைய வேலையால் சுகவீனமா இருக்கிறான்னு சொல்லி. தேவன் நான் சுகப்படுத்துகிறேன். அவரிடத்துல எப்ப யார் போனாலும் சுகம்தான். அவருடைய வீட்டில் அவர் போதிச்சு கொண்டிருக்கும் பொழுது கூட்டம் மிகுதினால அவரிடத்துல செல்ல முடியாம 4 பேர் அவருடைய ஃப்ரெண்டை தூக்கிட்டு கூரையை பிரித்து உள்ளே இறக்குறாங்க. என்ன விசுவாசம் அப்படின்னா, அவருடைய பாதத்திற்கு கொண்டு போய் சேர்த்துட்டாலே சுகம் உண்டு. எனவே அந்த திமிர்வாதக்காரன் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. அவர் அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்க்கிறார். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இன்று எப்படிப்பட்ட ஜெபங்களை ஏறெடுக்கிறோம்? வேண்டுதலை ஏறெடுத்து கொண்டிருக்கிறோமா, அல்லது தகப்பனிடத்தில் ஒரு குழந்தை உரிமையாய் சென்று கேட்கக்கூடிய அந்த உரிமையை பயன்படுத்துகிறோமா? அவர் நமக்கு கொடுத்துள்ள அதிகாரத்தையும் வல்லமையும் நாம் பயன்படுத்துகிறோமா என்பதை அறிந்து நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். நீங்கள் எங்கு சென்றாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகத்தை கட்டவிழுங்கள். அது நடக்குமா நடக்காதா, பிசாசு பெரிய ஆளாச்சு அப்படிலாம் யோசிக்காதீங்க. நம் தேவன் நமக்காக யாவையும் செய்து முடித்தார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். எல்லா வல்லமையும், எல்லா ஆசீர்வாதமும், எல்லா சுகமும் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் தழும்புகளால் நாம் சுகமானோம். அதே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தையை கொண்டு நாம் உலகத்தை ஜெயிக்க முடியும். அவரை போலவே நாம் வாழ முடியும். நான் தேவனாய் வாழ்வதை குறித்து இங்கே சொல்லவில்லை, தேவனுடைய பிள்ளையாய் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த உரிமைகளை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நாளிலே இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு இனியும் வேண்டுதல் செய்து கொண்டில்லாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆணையிட, அதிகாரம் செலுத்த, கட்டளையிட, சுகத்தை கட்டளையிட நமக்கு அதிகாரம் உண்டு. சர்ப்பங்களை மிதிக்க, தேள்களை நசுக்க நமக்கு அதிகாரம் உண்டு. பரலோகத்தின் திறவுகோலை நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். அதை நாம் பயன்படுத்தி தீமையை வேறறுப்போம். பிசாசினுடைய நரகத்தை சூறையாடுவோம். அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீட்டெடுப்போம். அது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷம் நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அதை தொடர்ந்து செய்வோம். இந்த நாளில் இந்த வேத பகுதிகளை நீங்கள் வாசிப்பீர்களானால், தியானிப்பீர்களானால், கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களோடு பேச காத்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். விசுவாசிகளுடைய அதிகாரம் என்ன, விசுவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன, வல்லமை என்ன என்பதை இந்த நாளில் நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God bless you. Have a good day.